அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் ஆஃபீஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், த மாஸ்காட் ஃபார் எஃப்ஐஹெச் ஜூனியர் மென்ஸ் ஹாக்கி வேர்ல்ட் கப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஜூனியர் மென்ஸ் ஹாக்கி வேர்ல்ட் கப் இந்தியாவில் நடக்க போகுது. இந்தியாவில் தமிழ்நாட்டில் எங்கே நடக்க போகுது அப்படின்னா சென்னையில் நடக்க போகுது. சென்னை அண்டு மதுரை 2 வென்யூஸ் வந்து இருக்கு. சரியா? ஸோ இதுக்கான மேஸ்காட் வந்து தமிழ்நாடு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் என்னன்னா காங்கேயன் அப்படிங்கிறது அதோட பேர். சரியா? அடுத்தது, the Reserve Bank of India plans to implement expected credit loss provisioning framework for all scheduled commercial banks from which date அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இசிஎல் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் கிரெடிட் லாஸ், அதாவது ஃபியூச்சர்ல கிரெடிட் லாஸ் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத ப்ரெசென்ட்ல கிரெடிட் ரிஸ்க் அசஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஒவ்வொரு பேங்க்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. அது எப்போலேருந்து கொண்டு வர போறாங்க அப்படின்னா April 1, 2027 கொண்டு வர போறாங்க. சரியா? அடுத்தது, which type of banks are currently excluded from initial applicability of ECL framework by RBI அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த பேங்க்லாம் எக்ஸ்க்ளூட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், பேமெண்ட் பேங்க்ஸ் அண்ட் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் இவங்கெல்லாம் எக்ஸ்க்ளூட் ஆகுறாங்க. சரியா? அடுத்தது, என்பிசிஐ இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ் லிமிடெட் recently signed a pact with benefit to enable cross-border payments between India and which country அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ NIPL என்பிசிஐ இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, என்பிசிஐனா 2008 வந்திருக்கும், நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்களும் இந்த பெனிஃபிட் அப்படிங்கிறவங்களும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க கிராஸ் பார்டர் பேமெண்ட்ஸ் அலோவ் பண்றதுக்காக பிட்வீன் இந்தியா அண்ட் பஹ்ரைன். சரியா? லாஸ்டா, எக்ஸசைஸ் மித்ரா சக்தி இஸ் ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மித்ரா சக்தி இப்போ கூட ரீசெண்டாக ஜப்பத் அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும்னா ஜப்பத், இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும்னா மித்ரா சக்தி. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.